அன்பர்களே, இன்று துலா விஷு நாள். அதோடு பிரதோஷமும் சேர்ந்துள்ளது. அதிலும் சனி பிரதோஷம். திருமாகரல் ஸ்ரீ மாகரலீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். காஞ்சிபுரத்திலிருந்து ஓரிக்கை வழியாக உத்தரமேரூர் செல்லும் சாலையில் மாகரலில் உள்ளது இந்த திருக்கோவில். இந்திரன் சிவ வழிபாடு செய்த கோவில். ராஜேந்திர சோழனுக்கு இறைவன் பொன் உடும்பாக தோன்றிட அதை அவன் துரத்த அது புற்றில் ஓடி ஒளிந்து பின் சிவலிங்க வடிவமாக வெளிப்பட்ட தலம். மாகரல் என்றால் உடும்பு என்பது பொருள். எனவே இறைவன் மாகரலீஸ்வரர் என்றும் ஊரின் பெயர் மாகரல் என்றும் ஆயிற்று. மலையன் என்னும் இரு அசுரர்களும் வழிபட்ட தலம். இங்கு திங்கட்கிழமை தரிசனம் செய்வது சிறப்பாகும். மகப்பேறு வேண்டுவோர் இங்கு அங்க பிரதர்ஷனம் செய்து வழிபட்டு மரபாக உள்ளது. தல விநாயகர் பொய்யா விநாயகர். செய்யாற்றின் கரையில் உள்ள மண்டபத்தில் இவர் உள்ளார். இங்கு திருஞான சம்பந்தர் பாடிய பதிகம் வினை தீர்க்கும் பதிகம் என்னும் சிறப்புடையது. இங்குள்ள பலாமரத்தில் உள்ள பலாப்பழம் தில்லை நடராஜ பெருமானுக்கு நிவேதனம் செய்ய பெற்று ராஜேந்திர சோழனுக்கு அனுப்பப்படும். கோவில் பணியாளர்கள் இந்த மரத்தை எரித்து விட்டார்கள். இதை அறிந்த மன்னன் அவர்களை தண்டிக்க எண்ணினான். அவர்களை இரவோடு இரவாக ஊரை விட்டு அழைத்து சென்று மறுநாள் பொழுது விடியும் பொழுது உள்ள இடத்தில் விட்டுவிட்டான். அந்த இடம் தற்போது விடிமாகரல் எனப்படுகிறது. கிழக்கு நோக்கிய 5 நிலை ராஜகோபுரம், உள்ளே விசாலமான இடம், கொடிமரம், பலிபீடம், விநாயகர் தரிசனம், இடப்பக்கம் திருக்குளம், 4 கால் மண்டபம், வெளிப்பிரகாரத்தை வலம் வந்து படிக்கட்டுகள் ஏறி விநாயகர் சுப்பிரமணியர் வணங்கி துவாரபாலர்களை கடந்து உட்புகுந்தால் நேரே மூலவர் காட்சி. சிவலிங்க திருமேனி உடும்பு போல சிறுத்து உள்ளது. இறைவன் திருமாகரலீஸ்வரருக்கு அடைக்கலம் காத்த நாதர், மகம் வாழ்வித்தவர், உடும்பீசர், பாரத்தழும்பர், புற்றிடம் கொண்டார், நிலையிட்ட நாதர், மங்களம் காத்தவர், அகஸ்தீஸ்வரர் என்னும் பெயர்களும் உண்டு. வலம் வரும்போது மயிலேறிய மாணிக்கமாகிய ஆறுமுக நயனாரை தரிசிக்கலாம். அருகில் 4 கருவறை கோட்டத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா, துர்க்கை உள்ளனர். மேலும் பிரகாரத்தில் 63 விநாயகர், சுப்பிரமணியர் சன்னதிகள் உள்ளன. தலமரம் எலுமிச்சை, தீர்த்தம் அக்னி தீர்த்தம், ஆலய விமானம் தூங்கானை மாடமாக உள்ளது. நடராஜர், நவகிரகம், பைரவர் சன்னதிகளும் இங்கே உள்ளன. அம்பாள் திரிபுவன நாயகி சன்னதி தனியாக உள்ளது. நின்ற திருக்கோலம், சிவசிவ ஒலி மண்டபம், திருமுறை பாராயண கட்டளை நித்தமும் காலை மாலை வேளைகளிலே நடைபெறும் இடம் இது. கோவில் தேவார பதிகங்கள் கல்வெட்டாக வடிக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளன. திருமண மண்டபம், வாகன மண்டபம், யாகசாலை முதலிய வெளிப்பிரகாரங்கள் இங்கே உள்ளன. ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் 10 நாள் பெருந்திருவிழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது. 1971 கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது. கல்வெட்டில் இத்தலம் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து பொற்கோட்டத்து மாகரல் நாட்டு மாகரல் என குறிப்பிடப்படுகிறது. குலோத்துங்க சோழன், சுந்தரபாண்டியன், விஜயங்கண்ட கோபாலதேவர் காலத்திய கல்வெட்டுகள் உள்ளன. தமிழ் வருடப்பிறப்பு, ஆடிப்பூரம், விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, அன்னாபிஷேகம், திருக்கார்த்திகை, நடராஜர் அபிஷேக நாட்கள், மார்கழி தனுர்மாத பூஜை, மகாசிவராத்திரி, தேய்வரை அஷ்டமி, பிரதோஷம் போன்றவை இங்கு திருவிழா நாட்கள். பூர்வ வினை பயன்களை நீக்கி புண்ணிய பலன்களை அருளும் திருமாகரல் ஸ்ரீ மாரகலீஸ்வரரை வழிபட்டு உய்வோமாக. ஓம் நம சிவாய.